வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்க, ஒரு சாதகத்தில் வந்துங்க மறவி குணம் வருது, மறந்துடுறாங்க. வச்ச பொருளை வச்ச பொருளை போய் வச்ச இடத்துல அந்த பொருளை தேடி எடுக்க அவங்களால முடியும், மறந்துடுறாங்க. ஒரு செகண்ட்ல மறந்துடும். ஒரு பொருளை, ஒரு பாத்திரத்தை கொண்டு வைக்கிறாங்க, வச்சுட்டு திரும்பி வரவங்கள மறந்துடும். மறவி குணம் இருக்கக்கூடாது. அந்த மறவி குணம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஒரு லக்கணத்தில் இருக்காரு. அவர் என்ன நட்சத்திரம் போய் உட்காந்துருக்காரு, இன்னைக்கு கோச்சாரத்தில் என்ன போயிட்டு இருக்கு. அப்போ அதை மெயினாக வந்து எடுக்கணும். என்னுடைய நண்பர், அதாவது ரொம்ப வருஷமான என்னுடைய நண்பர் இருக்கார். அவர் வந்து நகைக்கடை வச்சுருக்காரு. நகைக்கடை வச்சுருக்கும்போது நேற்றுக்கு ஒரு சூழ்நிலையில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அவர்கிட்ட போய் நான் பேசினேன். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே இருந்தாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவர் நகைக்கடை வச்சுருக்காரு. பேர் ஊரெல்லாம் நம்ம குறிப்பிட விரும்பல. அப்போ அவர் சொன்னார், ஒரு சப்ஜெக்ட் எனக்கு அப்படியே அப்போ தான் மைண்டில் வந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு. சப்ஜெக்ட்னா என்ன அவர் கேட்குறாரு, ஆனால் மறந்து போயிடுதுண்ணா, ஒரு என்னென்ன புரியலண்ணா, அதுக்கு என்னென்னா விளக்கம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா? நான் அங்கேயும் சில விளக்கம் அவர்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் வந்து இதை நான் லைவாக ஒன்று பண்ணணும். மக்கள், இந்த மறக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் மறக்குது, ஏன் தலைவலி வருது, ஏன் ஒரு தலைவலி வருது, ஏன் கண் பார்வை கெடுது, ஏன் நம்ம அந்த இது 1ஆம் இடங்கிறது தலையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது மேலே வந்து வாய் சம்மந்தப்பட்டது, வாக்கு ஸ்தானங்கள் 2ஆம் இடம், கழுத்து தொண்டை இதெல்லாம் வந்து கீழே போயிட்டு கழுத்து கீழே 3ஆம் இடம் வரும். அவர் கேட்ட கேள்வி 1ஆம் இடம். எனக்கு மறவிக்கணும், இது மறவிக்கு மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் கேட்டார். அதுக்கு தான் இந்த பதில். மறவிக்கணும் மறக்கிறதுக்கு என்ன காரணம்? தலைவலி, ஒரு தலைவலி, கண் பார்வை. பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா, ஒரு இந்த தலைவலி வருதுன்னு வச்சுங்க. தலைவலி வந்தாலே அவங்களுக்கு சொல்லும், இடி விழுந்த மாதிரி இருக்குங்க, மானமே இடிஞ்சி தலையில் விழுந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க, இப்படி தலைவலிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒரு பக்க தலைவலி, ஒரு தலைவலி தான் வலிக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லுவாங்க. அந்த சில பேர் ஒரு தலைவலி தான் வந்துட்டு இருந்துச்சுங்க, இப்போ ஒரு கண்ணு வந்து மங்கலாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்கன்னா 2 கண்ணுமே மங்கலாகுதுங்க அப்படின்ட்டு சில நபர் சொல்லுவாங்க. அப்போ அந்த சாதகத்தில் நாம் கண்டுபிடிக்கலாம் நிச்சயம். பாருங்க, கண் பார்வை கெடுறது, ஒரு தலைவலி, நீர் கோர்த்துக்கிறது, தலைப்பாரம் மாறுது, மறவி குணம், மறந்து போயிடுது, வச்ச பொருளை வச்ச இடத்துல தேடாமல் வேறு இடத்துல போய் தேடிக்கிட்டு, அதனாலே இப்போ வெளியில் கிளம்புவாங்க, வெளியூர் பயணம், வெளியூர்லாம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பசங்க பிள்ளைங்க எல்லாமே வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை வரும். அதை அவங்க பொருளை ஒரு பேக்கில் எடுத்து வச்சு காருக்கு கொண்டு அவங்கள படாத கஷ்டப்படுவாங்க, மன உளைச்சலை கொடுக்கும். ஒரு தெளிவான முடிவு அவங்களால எடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய மைண்டு. மூளைன்னா 1ஆம் இடம், மூளைங்கிறது 1ஆம் இடம். அப்போ மூளைன்னா 1ஆம் இடம்னா லக்கணம், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனுடைய சாதகத்தில் லக்கண புள்ளி. அப்போ லக்கண ஆதிபதி எங்கே போயிருக்காரு, என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, லக்கணம் விழுந்த புள்ளின்னு ஒன்று கணக்கு இருக்கு, லக்கண புள்ளி. அப்போ லக்கண புள்ளி, அந்த லக்கண புள்ளி அந்த அதிபதி, லக்கண புள்ளி அந்த அதிபதி அப்போ எங்கே இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே தலைவலி, தலைப்பாரம், ஒரு தலைவலி, மறவிக்குணம், மறந்து போகிறது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஒரு சாதகத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியாத எதுவுமே கிடையாது, எதையும் வேணால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் வந்து அவங்களுடைய சாதகம் வந்து உண்மையான சாதகமாக இருக்கணும். உண்மையான சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி அந்த மறவி குணத்துக்கும் தலைவலிக்கு நீர் கோர்த்துக்கிறதுக்கு கண் பார்வை. இப்போ பாருங்கள, கண் ஒன்றை பார்க்குதுங்க, பார்த்தோன்னே அது மூளைக்கு அனுப்புங்க. மூளைக்கு அனுப்பினோடனே பாருங்கள், அந்த மூளை ஒர்க் ஆகி அது வந்து நாவில் வாய் மூலியமாக தான் சொல்லுவாங்க, கார் போகுது, இந்த வண்டி வருது, இந்த நம்பர் வண்டி போயிட்டுருக்கு அப்படி சொல்கிறாங்களா? கண் பார்த்தோன்னே அது மூளைக்கு அனுப்பும். மூளையிலேருந்து தான் வந்து நம்ம மைண்ட்லேருந்து எடுத்து நம்ம வெளியில் சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? அப்போ தலை, லக்கணம், மூளை அப்படின்னு சொன்னாலே லக்கணாதிபதி எங்கே போயிருக்காரு, லக்கணம் விழுந்த புள்ளி எது, அந்த லக்கணம் விழுந்த புள்ளி எது, அந்த லக்கண அதிபதி எங்கே இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்கார், இதாங்க மேட்ரு. அப்போ அந்த லக்கண புள்ளி விழுந்த நட்சத்திரம் 8ஆம் இடத்துல இருந்தால் இடி விழுந்த மாதிரி இருக்கும், தலையில் தலைவலி. இதே 6ஆம் இடத்துல தான் எப்போ பார்த்தாலும் தலை வலிச்சுட்டே இருக்குதுங்க, கண்டுக்கிறதே இல்லைங்க, வலிச்சுக்க அப்படின்ட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்டு நான் பாட்டில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. 2வது வந்து ஒரு தலைவலி வரும்போது கண்டிப்பாக
பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு. அந்த ஒரு தலை வலிக்கும் போது வந்து போகிற உடனே இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் போகிறாங்க. அவர் எல்லாமே செக்கப் பண்ணுறாரு. கண்ணை செக்கப் பண்ணுங்க, கண்ணாடி மாற்றிக்கிங்க இப்படிங்கிறாங்க. ஆனால் பழையபடி வருது. என்கிட்ட கேட்குறாங்க வந்து சாதம் பார்க்குறவங்க, எங்கள் தலைவலி ஒரு தலைவலின்னு போனோம், கண்ணாடி மாற்ற சொன்னாங்க, மாற்றணும், லென்ஸு மாற்றணும், எல்லாமே மாற்றணும், தலைவலி போனபடி இல்லைங்களே. இது வந்து சூட்சமான வலிங்க. எப்படி சூட்சம்? லக்கணம் புள்ளி எங்கே இருக்குது? 6ஆம் இடம்னா நோய், அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். 8ஆம் இடம்னா அது தலையில் வந்து இடி விழுந்த மாதிரியே தலைவலி வந்து மானை இடிஞ்சு விழுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வெளியில் பார்த்தா, அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடிய. அதே காது கேளாது. காது அப்படி சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த காது கேட்கல, காதுக்கு என்ன காரணம்? காதுக்குள்ளே வந்து சவ்வு இருக்குது, அதுக்கும் அந்த சாதத்தை வந்து பேசலாம். லக்கணம் புள்ளி எங்கே இருக்காரு, லக்கணம் புள்ளி எங்கே போயிட்டுருக்கு, அந்த இன்னைக்கு கோச்சாரத்தில் என்ன போயிட்டுருக்கு, அந்த மறவி கோணம் என்ன அப்படிங்கிறதும் அந்த சாதகத்தில் எடுத்து விளக்க சொல்ல முடியும். அப்போ அந்த நகைக்கடைக்காரர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் இந்த இதிலே இருக்குது. அவர் மறுபடியும் வந்து அவங்க ஃபேமிலி வந்து சாதகம் பார்க்குறோம்னு பார்ப்பாங்க. பார்க்கும்போது வந்து எனக்கு அவங்க இதை ஆவுப்படுத்தி விட்டாங்கன்னா தெளிவாக தலைவலி வர்றது என்ன, மறந்து போகிறது என்ன, ஒரு தலைவலி வர்றது என்ன, கண் பார்வை கட்டுறதுக்கு என்ன இருக்குது, கண்ணில் வந்து என்ன மூவ்மெண்ட் ஆகுது, லென்ஸில் என்ன கோளாறு இருக்குது, என்ன பார்வையில் என்ன கோளாறு இருக்குது அப்படிங்கிறத சாதக ரீதியாக கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. கண்டுபிடிக்க முடியாது எதுவுமே கிடையாது சாதக ரீதியாக. ஆனால் வந்து அந்த சாதகம் வந்து அவங்களுடைய டேட்டா பொறுத்து டைமை பொறுத்து உண்மையானதாக இருக்கணும், தப்பாக இருக்கக்கூடாது. சில பேர் வயசு குறைக்கிறதுக்காக வருஷத்தை பூரா குறைச்சிட்டு வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து மகா தவறு. அப்போ அப்படி சாதகம் வராத சாதகத்தை நான் என்ன பண்ணுவேன்னா பிரசனம் போட்டுருவேன். இப்போ அவங்க சாதகம் தப்பாக இருக்குது, 4-5 பேர் வந்திருப்பாங்க, பொண்ணு வீட்லேயே வந்திருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டு வந்திருப்பாங்க பொருத்தம் பார்க்குறதுக்கு. இந்த சாதகத்தை வந்து பப்ளிக்கில் ஒன்றும் பண்ண முடியாது அல்லவா. அப்போ நான் பிரசனம் போட்டு சோழி பிரசனம், வெத்தலை பிரசன வகையில் நிறைய இருக்குது. அந்த பிரசனத்தை பார்த்து நான் அவங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன், இதாங்க ஐயா அப்படின்ட்டு. அந்த விளக்கம் சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டு அவங்க போயிட்டு மறுநாள் வந்து மறுபடியும் வந்து சாதகத்தை தெளிவாக பார்த்துட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மறவி கோணம் அப்படின்னா எதனால் வருது? லக்கணம் எங்கே இருக்கார், லக்கணாதிபதி எங்கே இருக்கார், லக்கண புள்ளி நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கார், இதுதான் மறவி கோணம். தலைவலி, ஒரு தலைவலி, கண் பார்வை எல்லாமே அதில் கண்டுபிடிக்கலாமையா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. சாதகத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியாது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அந்த நகைக்கடைக்காரர் என்கிட்ட மறுபடியும் சாதகம் பார்க்குறோம் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது சொல்லல, அவருக்கு தெளிவாக மறவிக்கணும், தலைவலி மற்ற எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை இது ஒன்றும் இல்லைங்க. இது ஒரு பரிகாரம் தான். லக்கணம் புள்ளி எங்கே இருக்கார், அது எந்த வீடு, காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம், இவரோட லக்கணத்துக்கு எத்தனாம் இடம், இதை கண்டுபிடிச்சா போதுங்க. அந்த தெய்வத்தை பிடிச்சாலே அந்த ஈங்க ஆரம்பிச்சிடும். சரி, ஈங்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் டாக்டர் மாதிரி உங்களால் நிப்பாட்ட முடியுமா? மக்கள் கேட்குறாங்கல்லவா. இதுக்கு என்ன தெரியுமா, நீங்கள் என்ன போன ஜென்மத்தில் பண்ணி வந்தீங்களோ, இந்த ஒரு தலைவலி, கண் பார்வை இதெல்லாம் கிடறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு அதிதேவதையை பிடிச்சி அப்போ அந்த கர்மாவை விளக்குறதுக்கு என்ன வழி, அதுக்கு தெய்வத்துக்கு வழிபாடு வச்சுக்கிட்டு வந்தாலே போதும். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தலைவலி, பார்வை, ரெண்டாவது வந்து மறவிக்கணும் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் சாதத்தை அனுப்புங்க. தெளிவாக வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு லைவாகவே நாங்கள் ஃபோன் மூலியமாகவே நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். பலனை கேட்டு எந்த அதிதேவதையை எந்த கோயிலுக்கு போக சொல்லணும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். மெயின் வந்து மூளை ஒர்க் ஆகணுங்க. மூளை ஒர்க் ஆகணும், மைண்டு நல்லா இருக்கணும். அப்போ தான் எந்த காரியம் செய்ய முடியும். இப்போ காலைல வேலைக்கு போகிறோம், பொழுதுக்கு ஒர்க் பண்ணுறோம்னா மைண்டு நல்லா இருக்கும்ல. மைண்டு நல்லா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மைண்டு நல்லா இருக்கணும், ஒர்க்கில் நல்லா இருக்கணும், நம்ம பண்ணுற தொழில் நல்லா இருக்கணும். அப்போ மைண்டு நல்லா இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும். வேலைக்கு போகிறோம் எல்லாத்துக்குமே அதே மாதிரி இருக்கணும். வாழ்க்கை வளமுடன்.